இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் ஆளுநர் தரப்புக்கு தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் நடவடிக்கைகள் மசோதாக்கள் நிறுத்தி வைக்கிறதுலையோ இல்லை துணைவேந்தர் நியமனத்திற்கு அனுமதி தராத இருக்கிற சூழலையோ குறைந்தபட்ச நியாயம் கூட ஆளுநர் தரப்புக்கு இல்லையா? இல்லை, சட்ட ரீதியிலான அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் அவர் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு வழியே இல்லையா அப்படிங்கிறது பர்சனலான விஷயங்களை நம்ம பேசிக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் 10 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு இறையாண்மை மிக்க ஒரு மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் தொடர்பான விவகாரங்களில் ஆளுநர் இப்படி முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் தெளிவாக வரையறுத்திருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு அந்த நீதிமன்றத்தில் நடந்த உரையாடல்களில் மிக முக்கியமான 2 பகுதிகளை அறிவார்ந்த அந்த சபையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதிட்ட முகுல் ரோஹத்தியாக இருக்கட்டும், ராகேஷ் திரிவேதியாக இருக்கட்டும், திரு வில்சன் அவர்களாக இருக்கட்டும், அபிஷேக் சிங் மனு, இதில் ராகேஷ் திரிவேதி காலை விவாதத்தில் ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுறாரு. அது என்ன கேள்வி ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸினுடைய அட்வைஸை வாங்கித்தான் இதை செயல்படுத்த வேண்டும். இதை இவர் 12 மசோதாக்கள் அனுப்பப்படுகின்றன. 2 குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறாரு, 10 ஹோல்ட் பண்ணுறாரு, அப்புறம் 10 திருப்பி யாருக்கு அனுப்பிடுறாரு? மாநில அரசுக்கு அனுப்பிடுறாரு. அந்த 10 திருப்பி மாநில அரசு அனுப்புகிறது. அதன் பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். யாருடைய ஆலோசனைகளின் பேரில் இவையெல்லாம் நடைபெற்றன? அவர் தன்னிச்சா முடிவெடுக்க முடியாது. அப்ப யாரிடம் ஆலோசனை பெற்றார் என்ற கேள்வியை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞராக முன்வைத்தார். ஆனால் பிற்பகலுக்கு பிறகு நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்குது. நீதிபதி அந்த கேள்வியை கேட்கிறாரு, உங்களுக்கு யார் இந்த ஆலோசனைகளை தந்தது? நீங்க ஃபைல்ஸை கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோப்புகளில் அவர் எந்த இடத்திலும் அதை ஆய்வுக்கு உட்படுத்தியதாகவோ வேறு யாரிடமும் ஆலோசனை பெற்றதாகவோ, ஏன்னா அது எல்லாமே நோட்ஸ் போடணும், குறிப்பெழுதணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்க தமிழ்நாடு அரசு எப்படி கொடுக்குதோ அதை அப்படியே திருப்பி அனுப்புன மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப இது ஏதோ என்ன சொல்றது, முற்றிலும் ஒரு விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக அனுப்புறதாகத்தான் இது இருக்கிறது என்ற கேள்வியை நான் கேட்கல. இன்னைக்கு நீதிமன்றம் மத்திய அரசு தானே நியமிக்குது ஆளுநரை. ஒருவேளை மத்திய அரசு தரப்பு கிட்ட அவர் விளக்கம் கேட்டிருக்கலாம். அப்படி கேட்க முடியாது. அதுதான் இன்னைக்கு இந்த இன்டர்பிரேஷன் தான் நான் ஒரு பத்திரிகையாளராக அங்க வைக்க விரும்புறேன். நீங்க உங்களுக்கு அதுக்கும் சட்டத்தில் இடம் இல்லை, அதுக்கும் சட்டத்தில் இடம் இல்லை, அதுக்கும் சட்டத்தில் இடம் இல்லை. நீங்க அதை சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்குது. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒன்றிய அரசு சார்ந்த விவகாரங்களில் மாநில அரசு அப்படியான ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது நீங்க அங்க கேட்கலாம். ஆனால் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விவகாரத்திற்கோ அல்லது முழுக்க முழுக்க மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விவகாரத்திலோ இருக்கின்ற பொழுது நீங்க அப்படியான ஒரு முடிவை எடுக்க முடியாது என்பதை சட்டம் தெளிவாக வரையறுத்த பிறகு நீங்க திருப்பி பண்றீங்களே. இன்னொன்னு, இது ஒரு விவகாரமா இருந்தா பரவாயில்ல. நீங்க இது என்ன ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி ஆயிட்டாருங்க ஆர் என் ரவி. நீங்க கடுமையான வார்த்தையா கூட இது இருக்கலாம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் இன்னைக்கு குட்டியதை விட மிக கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லிச்சு. அந்த வார்த்தையினுடைய வலிமை என்ன அப்படிங்கறத ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்திய இறையாண்மைக்கே சவால் விடும் போக்காக இருக்கிறதுன்னு கேட்டாங்க. இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எப்பன்னா பேரறிவாளன் வழக்குல ஆளுநருடைய செயல்பாடுகள் இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை கேலிக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்குதுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாநிலங்கள் என்ன தனி நாடா பிரிஞ்சிடணுமா? இந்த அந்த இடத்துக்கு நீங்க தள்ளுறீங்களா? ஒரு தனி நாடா மாநிலங்கிறது? இந்தியாவிற்குள் தமிழ்நாடு இல்லையா? அப்ப நீங்க அந்த கூட்டாட்சி தத்துவத்தை கேலிக்குள்ளாக்கக்கூடிய விதத்தில் ஆளுநருடைய நடவடிக்கை இருக்குங்கிறத ஏற்கனவே ஒரு குட்டு வைத்தார். இல்ல மசோதாக்கள் நிறுத்தி வைக்கிறதுலயோ துணைவேந்தர் நியமனத்திலேயோ இவர் மாநில நலன் சார்ந்தே முடிவெடுக்க மாட்டாரா? இல்ல எடுக்கல தானே. இப்ப மாநில நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளா இருந்தா நீங்க பாருங்க. இல்ல அப்படின்னா ஒப்புதல் மட்டும்தானா? இல்ல நீங்க உங்களுக்கு டவுட்னா நீங்க யார்ட்ட அகைன் திருப்பி கேட்கணும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேணா கேட்கணும். மாநில அரசு கிட்ட தான் கேட்கணும். மாநில அரசு வேணா நீங்க கன்சல்ட் பண்ணிருக்கணும். நீங்க அந்த மாதிரியான ஏதாவது கன்சல்ட் பண்ணீங்களா? நீங்க நீதிமன்றம் கேட்கறாங்க. அதை நீங்க மாநிலத்தினுடைய நலனில் அவருக்கு எந்த அக்கறையும் இல்லைங்கிறதுக்கு நான் 2 உதாரணங்கள் சொல்றேன். ஒன்னு, ஆன்லைன் லாட்டரி விவகாரத்துல ஏராளமான பேர் சூசைட் பண்ணி செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மாநில அரசு அதற்கு ஆன்லைன் லாட்டரியை தடை செய்யணும்னு ஒரு மசோதா கொண்டு அனுப்புறாங்க. அதற்கு எந்த இடத்துலையும் ஒரு ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆன்லைன் லாட்டரி பெருமுதலாளிகளை ஆளுநர் மாளிகையில் சந்திக்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன அவங்க மீது நம்பிக்கை இருக்குது? நீட் விவகாரத்தில் அத்தனை பேர் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன கன்வே பண்ண விரும்புறீங்கன்னா, நீட் எழுதி பாஸ் பண்ண பிள்ளைகளை அழைத்து ஆளுநர் மாளிகையில் நீங்க விருந்து கொடுத்து வேற ஒரு விஷயத்தை நீங்க கன்வே பண்ணிட்டீங்க. அப்பொழுதும் நீட் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவியினுடைய தகப்பனார் எழுந்துச்சு கேட்டார், என்கிட்ட பணம் இருக்குங்க, படிக்க வச்சுட்டேன், மற்ற மாணவிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டார். அவங்ககிட்ட நீங்க என்ன செய்றீங்க? மைக்க புடுங்குறீங்க. இப்போ தொடர்ச்சியா உங்களுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் போல நீங்க செயல்படுறீங்க. அதைத்தான் எங்களை போன்ற தொடர்ச்சியா என்ன செய்யறோம்னா, நீங்க இதெல்லாம் செய்யலாம். எப்ப செய்யலாம்னா, நீங்க ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நீங்க எங்க வந்துடுங்க, தமிழ்நாடு பாஜக நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக்கொண்டு நீங்க இதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல. இதே விவகாரத்துல பொன்முடி விவகாரத்துல இதே மாதிரி நீதிமன்றம் கூட்டு வைத்தது இல்ல. இப்ப இதெல்லாம் ஆளுநருடைய அரசியல்னு பாக்குறீங்க? அரசியல் தானே, பியூரா ஆளுநருடைய அரசியலை தாண்டி வேற என்ன இருக்குது? பொன்முடி விவகாரத்துலங்க நீதிமன்ற தீர்ப்பு சிறு குழந்தைக்கு கூட தெளிவா தெரியுங்க. எல்லாம் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு, அவர் எம்எல்ஏவாக தொடர்வதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை.
அந்த இங்க சென்னை ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை தண்டனையோடு சேர்த்து தான் ஸ்டே பண்ணுச்சு சுப்ரீம் கோர்ட். தண்டனையும் சேர்த்து ஸ்டே பண்ணுச்சுன்னு சொன்னா அவங்க திருப்பி என்ன செஞ்சுக்கலாம்? இப்போ ஜெயலலிதா அம்மையார் அப்படித்தான் பொறுப்பெடுத்தார்கள். ஆனா இவர் என்ன செஞ்சாரு? எம்எல்ஏ பதவி அவர் எம்எல்ஏ பதவி தொடரும் என்று அறிவிச்சிட்டாலே எம்எல்ஏவா இருக்கிற யாரையும் அமைச்சராக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு. அப்ப முதலமைச்சர் அவரை திருப்பி அமைச்சர்னு சொன்னா இவர் அமைச்சரவைக்கு அவருக்கு பதவியேற்பு செய்து வைப்பதற்கு மறுக்கிறார். அப்ப இதெல்லாம் உங்களுடைய விருப்ப உறுப்பினர், உங்களுக்கு அதுக்கு சட்டம் இடம் கொடுத்திருக்குதா? நீங்க உங்களால் அது முடியுமா அப்படிங்கிறது இல்ல. நீங்க இதை தாண்டி ரொம்ப ஆபத்தான ஒரு சில வேலைகளை செஞ்சார். நீங்க சிதம்பரம் கோயில் விவகாரத்தில் அவர் எவ்வளவு பெரிய அபாண்டத்தை சொல்லுகிறாருங்கிறதுக்கு சொல்றேன். சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் குடும்பத்தில் குழந்தை திருமணம் நடைபெறுகிறதுங்கிற ஒரு சர்ச்சை வருகிறது. காவல் நிலையத்துக்கு அது ஒரு புகார் வருது. காவல்துறை போய் அதை தடுத்து நிறுத்தி அதில் சிலர் கைது செய்யப்படுகிறார்கள். இது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒரு ஆளுநருக்கு இதில் என்ன வேலை வந்துச்சு? நீங்கள் சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர் தானே. அவர் என்ன சொன்னார்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டுக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய பழியை இந்த அரசின் மீது தூக்கி சுமத்தினார். அடுத்த நாளே காவல்துறை தரப்பிலிருந்து குழந்தை திருமணம் நடைபெற்றதற்கான வீடியோ புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்டார்கள். குறைந்தபட்சம் நீங்கள் வருத்தம் தெரிஞ்சிருக்கணும்ல, சாரி கேட்டிருக்கணும்ல. எவ்வளவு பெரிய ஒரு பழிச்சொல்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக ஒரு அரசு செயல்படுகிறதுன்னு சொல்றீங்க. நீங்க இதே மாதிரி அவர் ஒரு ஆதீனத்து மடத்திற்கு செல்கிறார் சந்திப்பதற்கு. அங்க ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அங்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இவருடைய கான்வாய் கடந்து செல்கிறது. கடந்து சென்ற பிறகு ஒரு கொடியை தூக்கி, கொடி கம்போடு இருக்குது, அதை தூக்கி ஒருவர் வீசுகிறார். இவர் கான்வாய் தாண்டியே போயிடுச்சு. ஆயினும் உடனடியாக லோக்கல் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட புகார் எழுதி வாங்கி அதில் கலந்து கொண்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆரே பதிவு பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. இவர் அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் சொல்றாரு, நான் புகார் கொடுத்தேன், எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய காவல்துறை மறைக்கிறது. அப்புறம் எஃப்ஐஆர் நம்பரோடு எடுத்து விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்க ஒவ்வொரு விவகாரத்திலும் பாருங்க, இந்த மாநிலம் கொண்டாடக்கூடிய தலைவர்களுடைய பெயரை சட்டமன்றத்தில் உச்சரிக்க மறுக்கிறார். காமராஜர் பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் தயக்கம்? அம்பேத்கர் பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? பெரியார் பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்போ ஆளுநர் உரையை நான் வாசிக்க மாட்டேன்னு நீங்க ஸ்கிப் பண்றீங்க. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு மாநில மக்களினுடைய நலனுக்கு எதிராக, மாநில அரசினுடைய முடிவுகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பவரை நீதிமன்றம் கூட்டு வைத்திருக்கிறது. இந்த ஒரு கருத்தை சொல்லிடுறேன். நீதிமன்றம் இன்னைக்கு இன்னொரு கேள்வி கேட்டிருக்கு. பேரறிவாளன் வழக்கில் கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சேலஞ்சான ஒண்ணு. நாங்களே ஏன் விடுதலை செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க விடுதலை. இன்னைக்கு அதே கேள்வி கேட்டாங்க. சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு அதே கேள்வியை திருப்பி கேட்கறாங்க. இந்த மசோதாக்களுக்கெல்லாம் நாங்க ஏன் மாநில அரசுக்கு இது பண்ணக்கூடாதுங்கிற இடத்துக்கு நீதிமன்றம் அதை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அப்ப இவர் ஒரு வாதம் வைக்கிறார் பாருங்க, இது எவ்வளவு ஆபத்தான வாதம்னு. நீதிமன்றத்தை பயன்படுத்தி, இவர் நீதிமன்றத்தை சேர்த்து கொச்சப்படுத்துறாங்க. நீதிமன்றத்தை பயன்படுத்தி மறைமுகமாக தமிழ்நாடு அரசு தங்கள் மசோதாக்களை நிறைவேற்றிக் கொள்ள நினைக்கிறது. இது எனக்கு இந்த வாதம் புரியவே இல்லை. மறைமுகமாக இதுல என்ன மறைமுகம் சார்? நீங்க ஒப்புதல் தரல, அப்ரூவ் பண்ணல, மாநில அரசு மக்கள் மன்றத்தில் அதை சொல்லி போராடுறாங்க. இன்னொரு பக்கம் அதற்கான ஒப்புதலை தர சொல்லி யார்த்தவா போய் கேட்கறாங்க, ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நீதித்துறைக்கு போறாங்க. மறைமுகமாக என்ன இதுல என்ன மறைமுக, இதுல ஹிட்டன் அஜெண்டா என்ன இருக்குது? நீதிமன்றத்துக்கு போறதே மறைமுக தாக்குதலா?